ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நிறையா பேருக்கு வந்து இந்த ChatGPT வந்து சரியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதுக்கு சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன், ChatGPT எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமிங்க்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணி நிறைய ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் நிறைய ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு வந்து கோட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது நிறையா கோட்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னா ChatGPT மூலியமாக நல்ல ஒரு எனக்கு ஒரு எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்போ நான் வந்து ChatGPT-யை நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ ChatGPT வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இதில் வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, எப்படி இதில் லாகின் பண்ணுறதெல்லாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி என் வந்து இமெயிலில் லாகின் பண்ணிக்கிறேன். ரைட், நான் இதை லாகின் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் இதில் போய்ட்டேன். இப்போ நீங்கள் வேணுங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் டவுட் கேட்குற நேரம் வந்து நீங்கள் ChatGPT-க்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறீங்க. அப்போ நான் வந்து ஜாவாவில் கொஷின் கேட்க போகிறேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜாவாவில் கொஷின் எடுக்கிற நேரம் நான் வந்து கொடுக்கணும் ஆக்ட் ஆஸ் வேர்ல்ட் பெஸ்ட் ஜாவா டெவலப்பர். கொடுத்து என்டர் பண்ணால் அது வந்து இப்போ வருவது ChatGPT வந்து ஜாவாவுக்கு ஏற்ற மாதிரி அவர் தயார் பண்ணிடுவார் அவர். ஓகே, இவர் வந்து ஜாவா சம்பந்தமாக தான் அவர் கேள்வி கேட்க போகிறாரு. இப்போ ஜாவாவுக்கு ஏற்ற மாதிரி அவரை தயார் செஞ்சுக்குவார். ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் ஜாவா டெவலப்பர். ரைட், இல்லைன்னா ஜாவா டியூட்டர்னு சொல்லி கேட்கலாம், ஜாவா டீச்சர், ஏதாவது ஜாவா டெவலப்பர்னு என்ன கேட்போமே நம்ம. ரைட், இப்போ இங்கே how to add two numbers சொல்லி போடுவோம். எப்படி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுன்னு யூஸிங் கன்சோல் அப்ளிகேஷன் எழுதுவோம். என்டர் பண்ணுங்க. இங்கே பாருங்க, சர்டன்லி இங்கே பாருங்க எப்படி கோடை வந்து அது எழுதி காட்டுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அவ்வளோ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது. ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணி இங்கே பாருங்க ஒரு ஜாவாவில் ஒரு கிளாஸ் ஆட் டூ நம்பர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷன்லாம் பாருங்க எப்படி அழகாக அதை எழுதி காட்டுது. அதாவது இந்த மாதிரி தான் நம்ம எழுதுகிற நேரம் ஜாவா கோட்ஸ் எழுதுறது. கமல் கேஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் வித் கேபிட்டல் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற இந்த மாதிரி வச்சோம்னா அது நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் மேத்தத்துக்கு தான் எழுதுகிறோம். ஸ்கேனர்ன்ற கிளாஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. ரைட், அதுக்கப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை இம்போர்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கூட்டிட்டு என்னது இதில் டோட்டலை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுது. ரைட், இப்போ இதை வந்து கேட்கலாம் above example I want to generate in Java Swing application. Java Swing applicationல வந்துன்னா நீங்கள் ஒரு UI இன்டர்ஃபேஸோட எப்படி டிசைன் பண்ணி இது வந்து ஒர்க் பண்ணுதுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள் உங்களோட கம்ப்ளீட்லி அவங்களோட என்டையர் டிசைனே அது வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ ஸ்விங் அப்ளிகேஷனில் நீங்கள் எழுதுனா அப்படி டிசைனில் எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டு ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் டிசைனிங் அதை எழுதி காட்டியிருக்குந்தா இதில் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டிசைனிங். இங்கே பாருங்கள் உங்களோட ஃப்ரேம் சைஸ் இந்த ரைட் கம்ப்ளீட் டிசைன். இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை எக்லிப்ஸ்லேயே இந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆட் நம்பர்ஸ்னு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு டபுள் யூஸ் பண்ணி காஸ்ட் பண்ணி இல்லை பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இது ரெண்டுக்கு நமக்கு கொடுத்த பேர், இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அதை கொடுத்த பேர். ரைட், ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தால் செகண்ட் நம்பர்னு பேர் கொடுத்துருக்கு. அந்த நம்பரில் வந்து ரெண்டு வெளிவை கூட்டி உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே ரைட், இப்போ அதில் வந்து தகுந்த எக்ஸெப்ஷனே அது வந்து பாருங்கள் த்ரோ பண்ணியிருக்கு. இல்லை ஏதாவது பிழைகள் ஏற்றுமா இதுக்கு தகுந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா நம்பர் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அதாவது இப்போ நம்ம எக்ஸெப்ஷன் ப்ரோக்ராம் எழுதுகிற நேரம் எக்ஸெப்ஷன் ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த எரர் நம்ம எந்த எக்ஸெப்ஷனில் என்ன எரர் வருதுன்ற கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸெப்ஷன். அப்போ இது தகுந்த அந்த எக்ஸெப்ஷனையும் பாருங்கள் இந்த ட்ரை கேட்ச் சொல்லி கால் பண்ணியிருக்கு. அப்போ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இது வந்து
இந்த ChatGPT வந்து அந்த வேலைகளை பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இது ப்ரோக்ராமிங் எழுதி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ChatGPT வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கான வந்து கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம வேணுங்கிற விஷயத்தில் பண்ணலாம். ரைட். இப்போ நம்ம வந்து இப்போ ஜாவா டெவலப்பர்னு எடுத்து கீழே வந்து இங்கே வந்து நான் வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜுங்க நான் கொடுக்காங்க. அதுக்கு வேறு இன்னொரு நியூ சேட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது சம்மந்தமாக கேட்டுப்போம். அப்படின்னா தான் அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே ChatGPTக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ஓகே ரைட். இப்போலாம் வந்து நான் வந்து வேறு கேட்குறேன் how to write the hello world programming program. இங்கே பாருங்கள் எப்படி hello world program எவ்வளோ சிம்பிளாக எழுதி காட்டியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக அந்த மெத்தட்லேருந்து அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை காட்டுது. ரைட். அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது. ரைட். இப்போ ஒரு எரர் ஒன்று எனக்கு ப்ரோக்ராமிங் எழுதுறேன்னு ஒரு எரர் ஒன்று வந்துருச்சு. அந்த எரர் நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது? ஓகே. இப்போ வந்து ஏதாவது ஒரு எரர் ஒன்று இப்போ நான் வந்து என்ன எழுத போகிறேன்னா இப்போ அந்த எரர் நம்ம எப்படி கேட்கணும்னா I will give you the code, can you correct the error அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு கோலன் வச்சு இங்கே தான் அந்த எரரை நீங்கள் காட்டணும். ஓகே ரைட். இப்போ இந்த எரரை வந்து ஃபுல்லாக காட்ட இல்லைன்னா சும்மா நார்மலாக இப்படி எழுதுறேனே எழுதிட்டு போய் ஜென்ரேட் பண்ணுறோன்னே இங்கே ஒன்றுமே நான் காட்டலை சும்மா தானே கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாருங்கள் எடிட் ஒன்று இருக்கு. இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எழுதலாம். அந்த எரரை காமிக்கலாம். இப்போ நான் ஒன்று எரர் ஒன்று எழுதுறேங்கன்னா சும்மா இந்த கோடை எழுதுறேன். இந்த கோடை எழுதிட்டு இதை அப்படியே தூக்கிங்கன்னா போட்டு இந்த கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம எழுதுறேன்னா எழுத இயலாது. இந்த மாதிரி எடிட் பண்ணுறேன்னா எடிட் பண்ணுறது காட்டும். இந்த மாதிரி கோலன்னு வச்சா அது நம்ம கோடை நான் வந்து கொடுக்கலாம். I will give you the code, can you correct it? ரைட். அப்போ என்ன கொடுக்குறேன் here is the code அப்படின்னா அதுக்கு விளங்கும் ChatGPT தான் கோடுன்னு. ரைட். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ சிஸ்டத்துலேருந்து இதை எடுத்தாரு. ரைட். இப்போ ARGல இங்கே ஒரு பிள்ளை இப்போ ஆஸ் அ பிகினர்னு வைங்களேன் நான் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது என்னன்னு சொல்லுது பாருங்கள். கீ கரெக்ஷன் சிஸ்டம் ஷுட் பி கரெக்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இப்படித்தான் எழுதணும். ரிமூவ் த எக்ஸ்ட்ரா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த ப்ராக்கெட்னு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்னு போட்டேன். அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண சொல்லுது. ஓகேயா ரைட். இப்போ அந்த மாதிரி பாருங்கள் எரரை வந்து இஷ்யூஸை சொல்லுது. நான் இந்த இதுகளை வந்து இந்த ARGS அது விடலை அது வந்து இந்த எழுதியை காட்டியிருக்கு. அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேயா ரைட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சும்மா ஈஸியாக நம்ம எரர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஏதாவது ப்ரோக்ராமிங் எரர் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி அந்த எரரை வந்து இதில் போட்டு அந்த எரர் அந்த கோட் ஸ்னிப்ட்டு அதை எடுத்து நீங்கள் எங்கே என்ன பிழை விட்டுருக்கீங்கன்னா அந்த பிழை எங்கேன்றது டக்குன்னு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நார்மலாக நிறைய பேர் ப்ரோக்ராம் எழுதுனா ஒரு சின்ன ஒரு கமா எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பான். அந்த கமா வந்து தேட ரொம்ப நேரம் ஆகும். இப்போ டக்குன்னு இந்த ChatGPTயில் நம்ம இதில் என்ன பிழைன்னு இந்த மாதிரி நம்ம அடிக்கிற நேரம் பாருங்கள் இந்த எரரை வந்து நம்ம ஈஸியாக தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. இது நமக்கு வந்து ChatGPTயில் உள்ள ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நம்ம ChatGPT உதவியோட இந்த மாதிரி சிம்பிளான வேலைகள் நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா ரைட். இப்போ இதில் பாருங்கள் வேறு ரைட். இப்போ இந்த மாதிரி வேலைகள் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ChatGPTயை யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இது மாதிரிலாம் வேறு எந்த மாதிரி எரராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து ஜாவாவில் இப்போ இதில் வந்து இப்போ நான் இன்னொன்று எடுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து இன்னொரு டேப் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன வந்து ஆக்ட் ஆஸ் Python developer, act as a world best Python developer. எழுதிடுச்சு. இப்போ write the code for add two numbers போடுமே add two numbers. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னு. இப்போ நான் இதில் I will give you the
code snipped, can you correct the error அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதில் இந்த கோலன் அப்படி கொடுத்துட்டு நான் அந்த கோடை எடுத்து இப்படி போடுறேன். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்னா நம்ம அந்த மாதிரி எடிட் பண்ணணும். ஒரே லைன் மட்டும் போட்டு விடணும், அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இப்போ நான் வந்து இதை ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்றேன். விட்டுட்டு இப்போ கொடுக்குறேன் பாருங்க. ரைட், இங்கே பாருங்க. நவ் யூ கரெக்ட்லி யூஸ் ஃப்ளாட் டைப் ஆஃப் கன்வர்ஷன். அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குது. ஃப்ளாட்டில் தான் நீங்கள் விட்ட விலைன்னு சொல்லி அது கொடுக்குது. இந்த லைனில் உள்ள விலை வந்து இதுதான் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான கோட் ஸ்னிப்பில் ஏதாவது விலை இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு லைனால் எப்படி இருக்கிறீங்க, இதை மல்டிபிள் லைனில் இருந்துச்சு, இந்த எடிட்டுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அடிங்க. இந்த எடிட்டுன்னு கொடுத்துட்டோன்னா இந்த என்டர் பண்ணிங்கன்னா வரும் 2வது லைன். இந்த எத்தனை கோட் வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை இந்த கம்ப்ளீட் அந்த கோடாகவே வேணால் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இதில் வந்து இந்த ஸ்க்ரோல் விட்டாச்சு நம்பர். இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதை பண்ணிங்க. இந்த அதுக்கான எரர்ஸை வந்து இந்த என்னென்ன எரர்ஸ்ன்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் வந்து காட்டும். ஓகே, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு வந்து எப்படி நம்ம ChatGPT நம்ம பயன்படுத்துகிறாரு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தேன். இதை நீங்களும் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி.